ஹாய் நண்பா நம்பீஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கதை கேட்க வாங்க. இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 5, நெருக்கம் பேசாத மொழி. ரொமான்ஸ் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த எபிசோடில் ரொமான்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நைட்டு மீராவுடைய ரூம். ஃபேன் சத்தம் மட்டும். மீரா படுக்கையில் படுத்திருந்தாலும் கண்ணை மூட முடியலை. அர்ஜுன் சொன்ன அந்த வார்த்தை பவுண்டரி மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிச்சு. அவர் ரைட் தான், ஆனால் ஏன் அவர் வாய்ஸ் நினச்சாலே பாடியில் ஒரு ஷிவர் ஆகுது. அவள் தான் கையை மெதுவாக பில்லோக்கு கீழே வச்சுக்கிட்டா. இதயம் வேகமாக துடிச்சுது. இது தவறா இல்லை டிசைர் அப்படின்னு யோசிச்சா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி. மீரா வந்ததும் அர்ஜுன் அவளை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணான். ஆனால் ஃபேட் சும்மா இருக்குமா? எமர்ஜென்சி கால். மீரா வித் மீ. அவன் சொன்ன அந்த டோன் கமாண்டிங், கான்ஃபிடென்ட். அவள் உடனே ஃபாலோ பண்ணா. எமர்ஜென்சி ரூமில் ப்ரெஷர் மூமெண்ட். பேஷண்ட் கிரிட்டிக்கல். ரூமில் டென்ஷன். அர்ஜுன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவன் கை ஆக்சிடெண்ட்டாக மீராவுடைய கையை தொட்டுச்சு. ஒரு செகண்ட் தான், ஆனால் அந்த டச் மீராவின் உடம்பு முழுக்க ஒரு எலக்ட்ரிக் வேவை கொடுத்துச்சு. அவன் கையும் ஒரு நிமிஷம் மூவ் ஆகாமல் நின்றுச்சு. 2 பேரும் ஒரு செகண்ட் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. கண்ணில் சொல்லாத வார்த்தைகள். அந்த நிமிஷம் அவன் கையை விட்டான். ஃபோக்கஸ். அவன் மெதுவாக சொன்னான். அர்ஜுன் மனசுக்குள்ள, இது டேஞ்சரஸ். நான் கண்ட்ரோல் இழக்கிறேன். 36 வயசில் இப்படி டிசைர் திரும்ப வரும்னு அவன் நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது ஹெவி ரெயின். அவங்கக்கிட்ட கொடை இல்லை. அர்ஜுன் சச்சு தயங்கினான். பிறகு கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே கொடையில் மிக நெருக்கமாக போனாங்க. மலையுடைய சத்தம், இவங்களுடைய நெருக்கம், மூச்சு காற்று சத்தம். மீரா அவனுடைய ஷோல்டருக்கு சச்சு சாய்ந்தா. அவன் உடம்பு டென்ஸ் ஆனச்சு. மீரா. அவன் மெதுவாக சொன்னான். ஜஸ்ட் 1 minute. அவள் விஸ்பர். அந்த விஸ்பர் அவன் காதுக்கு மட்டும் இல்லை, முழு உடம்புக்கே. அவன் பர்ஃப்யூம், அவள் ஹேர்லேருந்து வரக்கூடிய லைட் ஃப்ராக்ரன்ஸ். மீரா தன் விரலால் அந்த கொடையினுடைய ஹேண்டில் பிடிச்சிருந்தா. அர்ஜுன் கவனித்தான். அவள் விரல்கள் சிறிது நடுங்கிறத. அவன் இன்ஸ்டிக்டாக அவள் கையை லைட்டாக கவர் பண்ணான். டைட்டாக இல்லை, பொசசிவாக இல்லை, ஜஸ்ட் ப்ரெசன்ஸ். மீரா மூச்சை நிறுத்தினான். அவன் குரல் அவள் காதுக்கு பக்கத்தில். இது கரெக்ட் இல்லை, ஆனால் அவன் கை விலகவும் இல்லை. மழை குறைஞ்சிது. அர்ஜுன் சடனாக ஒரு ஸ்டெப் பின்னாடி போனான். ஸ்டாப், அவன் சொன்னான். இது இங்கேயே நிற்கணும். மீரா கண்ணில் ஹர்ட்டும் டிசைரும் மிக்ஸ் ஆகி தெரிஞ்சுது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவன் சைலண்டாக இருந்தான். அந்த சைலன்ஸில் ஆன்சரும் இருந்துச்சு. நைட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமில். மீரா, அவர் என்ன விரும்புகிறாரு, அதை அவர் தான் பயப்படுறாரு. அர்ஜுனும், அவள் ஒரு பெண் மட்டும் இல்லை, அவள் டெம்டேஷன். இது காதலா இல்லை இது
உடம்புக்கும் மனசுக்கும் ஒரே நேரத்தில் விழித்துக்கிட்டு இருக்க தருணம். ஆனால் இந்த நெருக்கம் எல்லையை உடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் எபிசோட் 6ல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.